நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க அதற்கான காரணங்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துவது சிறந்தது. உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு, புகைப்பழக்கம், உடல் பருமன், மன அழுத்தம் மற்றும் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை ஆகியவை மாரடைப்பின் முக்கிய காரணிகளாகும். ஸோ ஹார்ட் டிசீஸ் யூஸ்வலி ப்ரிவென்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும், மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியஸ்ட்டு நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். ஸ்மோக்கிங், சுகர், டயபிட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு, ஹை கொலஸ்ட்ரால், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் நம்ம ஒன்றுமே எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருப்போம், சோம்பேறித்தனமாக இருப்போம். அதனால் ஒபிசிட்டி, இன்க்ரீஸ் இன் வெயிட். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா நம்மளுக்கு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. என்ன இருக்குது அதில்? மேல் ஜெண்டர் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரே. பிகாஸ் நம்மளுக்கு மேல்ஸில் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி அப் டு தி ஏஜ் ஆஃப் 55. அதுக்கு மேலே மெனோபாஸ் ஃபீமேல்ஸ்க்கும் வந்துடும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் சேம் ஆகிடும். ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ், ஏற்கனவே ஃபேமிலியில் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நம்ம ஒன்றுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. வி ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேர்ஃபுல் மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ இது நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பர்சனாலிட்டி டைப் ஏ, ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சனாலிட்டி இருந்தால் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ட்ரை அண்ட் ஒரு மெடிடேஷன், யோகாலாம் எடுத்து நம்ம நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நிறையவே ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் அது நம்ம கைக்குள்ளே இருக்குது, நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் இஸ் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் அவாய்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர். அது ஒரு ஹேபிட்னால 70% ரிஸ்க் நம்ம கம்மி பண்ணலாம். மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க முதலில் புகைப்பழக்கத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும். புகைப்பழக்கம் இதய இரத்த நாளத்தில் உள்ள அடைப்பை விரைவாக உருவாக்கும் முக்கிய காரணமாகும். ஸ்மோக்கிங் மட்டும் நம்ம ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா, அது ஒரு ஹேபிட் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், 70% சான்ஸ் உங்களுக்கு ஹார்ட் ரிஸ்க் கம்மி ஆகிடும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரிஸ்க் கம்மி ஆகிடும். அண்ட் அதனால உங்களுக்கு அது மட்டும் கிடையாது, லங் கேன்சர் ரிஸ்க் கம்மி ஆகிடும், லங் டிசீஸ் COPD சொல்லுவாங்க, எம்ஃபைசீமா சொல்லுவாங்க, லங்கோட டிஷ்யூ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அது கூட கம்மி ஆகிடும். கேன்சர் ரிஸ்க் கம்மி ஆகிடும், கேஸ்ட்ரிக், நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் அதெல்லாம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஸ்மோக்கிங் ரிலேட்டட் தான். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஹேபிட் நம்ம அவாய்ட் பண்ணலாம். செகண்ட், சுகர், டயபிட்டிஸ். நம்ம டயபிட்டிஸ் ஒரு மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் தான். அது நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம சுகர் நம்மளுக்கு டயக்னோசிஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் மந்த்லி ஒன்ஸ் பார்த்துட்டு நம்மளது ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பிராண்டட் சுகர் செக் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் இன் 3 months HbA1c செக் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் 6.5 கீழே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் நம்ம கம்மி பண்ணிடலாம். பிளட் ப்ரெஷர். இப்போ பிளட் ப்ரெஷர் இஸ் யூஸ்வலி மெஷர்ட் இன் 130/80. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் டயக்னோசிஸ் வரும். இது செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நார்மல் பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா வி டோன்ட் ஹேவ் டு வரி. பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா சில டேப்லெட்ஸு, ட்ரீட்மெண்ட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரெகுலர் எக்ஸசைஸ், நல்லா டயட் மாடிஃபிகேஷன், சால்ட் இன்டேக் கம்மி பண்ணுறது, ப்ளஸ் நம்மளுக்கு பொட்டாசியம் இன்டேக், நம்மளது இளநீர் இல்லைன்னா தேங்காய் சட்னி அதெல்லாமே அதிகமாக சாப்பிடும்போது, இல்லைன்னா பனானா, வாழைப்பழம் சாப்பிடும்போதெல்லாம் பொட்டாசியம் அதிகமாக ஆகும். அதனால் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். சோடியம் அதிகமாக, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், கேண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே, பர்கர், பீட்சா, ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். எனி ப்ராசஸ்ட் அண்ட் ப்ரிசர்வ்ட் ஃபுட்டில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் பிபி ஏறும். ஸோ வி ஸ்போக் அபவுட் ஹைப்பர் டென்ஷன். அப்புறமா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இது நம்ம ஃபால்ட்டு தான். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால நம்மளுக்கு வெயிட் கெயின், ஒபிசிட்டி இன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர் ஆட் ஆகும்.
அது ஆட் ஆகி இது எல்லாமே ஒரு மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அது ஸ்ட்ரெஸ் சொன்னல, டைப் ஏ பர்சனாலிட்டி ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே ஆட் பண்ணி எஸ்பெஷலி நம்ம ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், பேட் ஃபுட் இன்டேக், லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், வெரி லோ ஃபேத், டிப்ரெஷன், இது எல்லாமே ஒரு எண்ட் பாயிண்ட் மாதிரி ஹார்ட் அட்டாக்ல கன்க்ளூட் ஆகும். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஃபோன் 044-4202-7711. மொபைல் 9841451611. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி மேற்கொள்வது அவசியம். இது உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இதயத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறது. உணவு முறையில் எண்ணெய், உப்பு மற்றும் சர்க்கரையை குறைத்து காய்கறி, பழங்கள் மற்றும் நார்சத்து நிறைந்த உணவுகளை அதிகரிப்பது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் இல்லைனா ஒரு ஃபிசிஷியன் போய் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், யோகா, கொஞ்சம் எக்ஸசைஸ், இல்லைன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு அனிமல் இல்லைனா ஒரு கேட், ஒரு டாக் ஏதாவது அடாப்ட் பண்ணி நம்மளுக்கு டேக் கேர் பண்ணும்போது, இல்லைனா டெய்லி வாக்கிங் போகும்போது அதோட ஒரு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் கியூர். ஏர்லி இன்டர்வென்ஷன், சீக்கிரமாக நம்மளுக்கு இது ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக லாங் ரன்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலருக்கு இதய இரத்த நாளத்தில் அடைப்பு மெதுவாக உருவாகும். ஆனால் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் தெரியாமல் இருக்கலாம். அதனால்தான் முழுமையான உடல் பரிசோதனை, அதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. இந்த பரிசோதனையின் மூலம் இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, கொலஸ்ட்ரால், இதய துடிப்பு பரிசோதனை மற்றும் இதய செயல்பாடு போன்றவை முன்கூட்டியே கண்டறியப்படுகிறது. இந்த மதிப்புகள் அதிகமாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி உடனடியாக உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் மருந்து சிகிச்சை தொடங்க முடியும். இதன் மூலம் இதய இரத்த நாளத்தில் அடைப்பு ஏற்படும் அபாயம் குறைக்கப்படுகிறது. ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இயர்லி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு சிம்பிள் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பராண்டியல் சுகர் டெஸ்ட் பண்ணணும், HbA1c பார்க்கணும், அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பார்க்கணும், அவங்களுக்கு பிபி செக் பண்ணணும், ஒரு டாக்டர் மீட் பண்ணணும். அதெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு ஈஸி ஏர்லி இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட் கூட பண்ணலாம். மாரடைப்பை தடுப்பதில் மிக முக்கியமானது இதய நோய் அபாயத்தை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதாகும். ஹார்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒரு பம்ப். பேசிக்லி அது ஒரு மோட்டர் டு சப்ளை பிளட். எல்லா இடத்துக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை பண்ணுறது அது ஒரு ஆர்கன் தான். அது ஒரு ஆர்கன் வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆர்கனுக்கு வீறு கொடுக்குறது. அண்ட் அது ஒரு ஆர்கன் வேலை செய்கிறதுக்கு ஒரு 3 மெயின் பிளட் வெசல்ஸ், 3 இரத்த குழாய்கள் அங்கே வேலை செய்யும். அது 3 இரத்த குழாயுமே நல்லா ஃப்ளோ இருந்துச்சுன்னா நார்மல் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். அது இடத்துல ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் 90% மேலே இல்லைன்னா ஒரு 100% பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அது பேர் தான் ஹார்ட் அட்டாக். மாரடைப்பு என்பது வயதானவர்களுக்கு மட்டும் வரும் பிரச்சனை அல்ல. இன்றைய சூழலில் இளம் வயதினருக்கும் கூட இந்த பாதிப்பு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. ஃப்ரம் த டைம் நம்ம ஃபீட்டல் ஸ்டேஜில் இருந்து லாஸ்ட் பீட் பிஃபோர் டெத் வரைக்கும் நம்மளுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். எப்போவுமே அதுக்கு ரெஸ்டே கிடையாது. ஸோ அது ஒரு மசிலில் ஏதாவது ஒரு ஃபேஸில் பிளாக் ஆச்சுன்னா அது ஒரு வைட்டல் சர்க்குலேஷன்,
அங்கே பிளாக் ஆச்சுன்னா ஒரு பெர்மனெண்ட் டேமேஜ் அண்ட் டெத் ரொம்ப சீக்கிரமாக நடப்போம். எவ்வளோ சீக்கிரம் நடப்போம்? யூஸ்வலி ஹார்ட் அட்டாக் இஸ் ரிவர்சிபிள். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வந்து நம்ம இசிஜி எடுத்துட்டோன்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா நம்ம ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். 2 to 6 hours அது ஒரு விண்டோ பீரியட். within 2 hours இட்ஸ் த கோல்டன் hour. அந்த டைமில் நம்ம சீக்கிரமாக போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா டெஃபினெட்லி we can survive. 2 to 6 hours இஸ் விண்டோ பீரியட். அது விண்டோ பீரியடில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், அங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், சான்சஸ் ஆர் 90% சான்சஸ் இப்போது மெடிசின் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் 90% சான்ஸ் நம்ம சர்வைவ் பண்ணலாம். 6 to 12 hours அது ஒரு டிலேட் விண்டோ பீரியட். அதில் கூட சான்சஸ் இருக்குது. அப்போது கூட நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்லை ஆன்ஜியோபிளாஸ்டிக்காக கூட்டின்னு போகலாம், அங்கே ஒரு ஸ்டென்ட் போட்டு உயிர் காப்பாற்றலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரொசீஜர் ஏதாவது பண்ணணும்னா அது கூட பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிளாக்கேஜஸ் வந்திருக்கு ஆல்ரெடி, நம்மளுக்கு இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, டாக்டர் ஆன்ஜியோகிராம்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக்கேஜஸ் 70% மேலே கிடையாது, மேபி 40, 50, 60%, பட் மல்டிபிள் பிளாக்கேஜஸ் இருக்குது. இப்போது என்ன பண்ணணும்? ஸ்டென்ட் போடுறதுக்கு அவசியம் கிடையாது, பைபாஸ் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது, நம்மளுக்கு அது ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, மூச்சு வாங்குது, நெஞ்சு வலி கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டேஜில், ஏர்லி ஸ்டேஜில் கரெக்ட் மெடிகேஷன்ஸோடு சேர்ந்து, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸோடு சேர்ந்து நம்ம இஇசிபி அண்ட் ஹெச்பிஓடி கண்டிப்பாக பண்ணலாம். அதில் என்ன ஆகும்னா நம்மளது பிளாக்கேஜஸ் தாண்டி புது ரத்த குழல் கூட வளரலாம். அண்ட் அதனால் நம்மளுக்கு இன்டென்சிவ் எக்ஸசைஸ் தெரப்பி கரெக்டாக நம்மளது ஸ்டாட்டின்ஸ், அது கொலஸ்ட்ரால் லோவரிங் மெடிகேஷன்ஸ் நம்ம கரெக்டாக போட்டு அவங்களது பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 50 இல்லைனா 30 கீழே கூட நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அவங்களது இருக்கிறது பிளாக்கேஜ் கூட கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% பிளாக்கேஜ் 40 ஆகலாம், 40% பிளாக்கேஜ் 30 ஆகலாம், அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இன்டர்வென்ஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாமையே ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்து நான் இன்வேசிவாக அவங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு லாங் லைஃப் அண்ட் ஒரு ஹாப்பி லைஃப் கூட சந்தோஷமாக வாழ்க்கை வளரலாம். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஃபோன் 044-4202-7711. மொபைல் 98414-51611.